எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான மீல் மேக்கர் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாவையும் நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா இது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ ஒரு பவுலில் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக ஊறிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் கூடவே நம்ம அரிசியும் ஊற வச்சிடலாம். அரிசி 1 கப் எடுத்துக்கோங்க. அது 15லேருந்து 20 நிமிஷத்துக்கிட்ட ஊறணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்பு அரிசி எடுத்தோம், அதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்ல இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டிக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த குக்கர் ஓரத்துலேருந்து கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. இப்போ நடுவில் போட்டு நம்ம கரண்டியை போட்டு கிண்டினோன்னா அரிசியெல்லாம் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அதனால் மெதுவாக கிண்டுங்க. அதே மாதிரி இந்த தண்ணி கொஞ்சம் வற்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ஆனால் விசில் வர வைக்க வேண்டாம். அடுப்பு சிம்லேயே இருக்கிறனால உங்களுக்கு விசில் வராது. 10 மினிட்ஸில் நல்லா அரிசியெல்லாம் வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றிட்டு கரண்டி வச்சு அந்த குக்கரோட ஒரு ஓரத்தில் இருந்து இந்த சாதத்தை மெதுவாக கிண்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி குழையாமல் வரும். நீங்கள் நடுவில் கரண்டி போட்டு கிண்டினீங்கன்னா உடஞ்சி போயிடும் அரிசி. ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து எடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மீல் மேக்கர் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.